ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. யாரும் தெரியுதுங்களா? இவரை எங்கே பார்த்த மாதிரி இருக்குங்களா? நம்ம சீரியல் வில்லந்தாங்க. பசு டேடி ரிட்டர்ன் நினைக்கிறேன். ஆக்சுவலாக சீரியலில் வந்து அவர் விலகிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி அப்டேட் கொடுத்துருந்தோம். அவர் வந்து நான் பிஸ்னஸ் பார்க்க போகிறேன், ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஆக்சுவலாக ஃபேன்ஸ் ஒரு பக்கம் ஹேட்டர்ஸ்லாம் பயங்கரமாக போட்டு எடுத்துறதுனால அவரால் முடியலன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். பட் என்னன்னு தெரியல, திடீர்னு வந்து ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காரு. பட் அந்த ரீஎன்ட்ரி ப்ரோக்ராம் வந்து இன்னும் வந்து அஃபிஷியலாக கன்ஃபர்மேஷன் வரல. பட் வந்து டேக் வந்து ருத்ரன் வந்து எடுத்திருக்காரு ஃபோட்டோஸ். தேங்க்ஸ் ஃபார் ருத்ரன் அப்படின்னு கீழே கொடுத்துருக்காரு. ஸோ ஆனால் பசுபதி கெட்டப்பில் இருக்கார். பட் மகாநதி அப்படின்னாலே நம்ம பசு தானே வில்லனு. ஸோ அவங்களையும் ராகினி அவங்க பொண்ணு 2 பேரும் வில்லத்தனத்தை வந்து நம்ம யாரும் மறக்க மாட்டோம். அந்த அளவுக்கு ஒரு சாஃப்ட் வில்லனாகவும் ரஃப் வில்லனாகவும் பயங்கரமாக இருந்துகிட்ருக்காரு. ஸோ விஜய்க்கு ஏற்ற டஃப் கொடுக்குற எதிரி ஆள் இவர் தானே. ஸோ சண்டைனாலும் அடி வாங்கிப்பார், திருப்பி சண்டை போடுற மாதிரி உள்ளார், திரும்ப எப்படி இருந்தாலும் அவர் வந்து டேலி பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். பட் இப்போ இறக்கி இருக்க வந்து அவங்க ஃபேமிலியிலே இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இல்லை கிருஷ்ணான்றவங்க. அதையே வந்து விஜய் எப்படி டேக்கிள் பண்ணுவார்? பிகாஸ் எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாமல் ஃபேமிலியை மீட் எடுக்கணும், சொத்தை மீட் எடுக்கணும் அப்படின்ற ஒரு ட்ராக்கில் வந்து போயிட்டுருக்கு. பட் இப்போ வந்து புதுசாக இவரும் வந்து இறங்கியிருக்காரு. இவர் ப்ரூஃப்லாம் இருக்கும் போதே டாக்குமெண்ட்டை வந்து தட்டி தூக்குறாள். இப்போ என்ன பண்ண போகிறாரு, அடுத்து இவர் கதையில் வராரா, கன்ஃபர்மேஷன் ஆகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற அப்டேட் கிடச்சிட்டே இருக்கும். தேங்க்யூ.